அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் பிரதிநிதிகளுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். தமிழ்நாடு அரசின் சார்பில் உங்களையும் வருக வருக என்று நான் வரவேற்கிறேன். தமிழ்நாடு மிகப்பெரிய உரிமை போராட்டத்தை நடத்த வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறத உணர்த்துறதுக்காக தான் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். தொகுதி மறுசீரமைப்பு என்னும் கத்தி தென்னிந்தியாவோட தலைக்கு மேலே தொங்கிக்கிட்டு இருக்கு. இதனால தமிழ்நாடு கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு தமிழ்நாடு 39 நாடாளுமன்ற இதை குறைக்கிற அபாயம் நெருங்கிக்கிட்டு இருக்கு. ஒன்றிய அரசு 2026ஆம் ஆண்டில் மக்களவை தொகுதிகளோட எண்ணிக்கை இன்னைக்கு தமிழ்நாடு 39 நாடாளுமன்ற இதை குறைக்கிற அபாயம் நெருங்கிக்கிட்டு இருக்கு. ஒன்றிய அரசு 2026ஆம் ஆண்டில் மக்களவை தொகுதிகளோட எண்ணிக்கையை மறுசீரமைப்பு செய்ய போகுது. பொதுவாக இதை மக்கள் தொகையை கணக்கிட்டு தான் செய்வாங்க. மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும் என்பது இந்திய நாட்டோட மிக முக்கியமான இலக்கு. அந்த இலக்கில் நம்ம தமிழ்நாடு வெற்றி பெற்றிருக்கு. பல பத்தாண்டுகளாக வெற்றிகரமான குடும்ப கட்டுப்பாடு திட்டங்கள், பெண்கள் கல்வி மற்றும் சுகாதார முன்முயற்சிகள் மூலமாக நாம் இதை சாதிச்சிருக்கிறோம். இப்போ இருக்க 543 நாடாளுமன்ற தொகுதிகளில் தொடர்ந்துச்சுன்னா மக்கள் தொகை குறைவாக இருக்கிறதுனால நம்முடைய தொகுதிகளின் எண்ணிக்கை குறைக்கப்பட வாய்ப்பு இருக்கு. தமிழ்நாடு மொத்தமாக 8 மக்களவை இடங்களை இழக்கும்னு சொல்கிறாங்க. அதாவது 39 எம்பிக்கள் கிடைக்க மாட்டாங்க, எம்பிக்கள் தான் இருப்பாங்க. நாடாளுமன்ற தொகுதிகளோட எண்ணிக்கை 848 உயர்த்தப்பட்டு தற்போதைய விகிதாச்சாரத்தின்படி மறுசீரமைப்பு செய்யப்பட்ட நமக்கு கூடுதலாக 22 தொகுதிகள் கிடைக்கணும். ஆனால் தற்போதைய மக்கள் தொகையின்படி மறுசீரமைப்பு செஞ்சால் 10 தொகுதிகள் தான் கூடுதலாக கிடைக்கும். இதனால் நான் 12 கூடுதல் தொகுதிகளை இழக்க நேரிடும். இந்த 2 முறைகள்லையுமே நமக்கான பிரதிநிதித்துவம் குறைஞ்சு அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலங்களுக்கு அதிக பிரதிநிதித்துவம் கிடைக்கும். இதனால் தமிழ்நாட்டுடைய குரல் நசுக்கப்படும். இது வெறும் உறுப்பினர்களோட எண்ணிக்கை பற்றின கவலை இல்லை, நம்ம தமிழ்நாட்டோட உரிமை சார்ந்த கவலை. நம்ம தமிழ்நாடு எதிர்கொள்ளவிருக்கக்கூடிய இந்த முக்கியமான பிரச்சனையில் எல்லா அரசியல் கட்சிகள் மற்றும் தலைவர்கள் ஒன்றிணையணும் என்ற வேண்டுகோளை உங்கள் எல்லார் முன்னாடியும் நான் வைக்கிறேன்.